இப்போது நம்ம கணக்கு பதிவியலில் அலகு 2ல் பயிற்சி வினா 1 பார்க்க போகிறோம். கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து குறிஞ்சி விளையாட்டு மன்றத்தின் 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயாரிக்கவும் சொல்லியிருக்காங்க. விவரம் பார்க்கலாம். கைரொக்கம் 4000, சம்பளம் கொடுத்தது 3000, ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது 10,000, சந்தா பெற்றது 15,000, வாடகை பெற்றது 2,000, அச்சு கட்டணம் செலுத்தியது 2,500, பாதுகாப்பு பெட்டக வாடகை 1000, தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள் 14,000, தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் 10,500, முதலீடுகள் வாங்கியது 25,000. இப்போ இதுக்கான சம் பார்க்கலாம். கணக்கு பதிவியல் அலகு 2ல் பயிற்சி வினா 1 கொஷின் பார்த்துட்டோம். இப்போ சம் ஆன்சர் பார்க்கலாம். பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு தான் இதோட ஹெட்டிங். பெறுதல்கள் ரூபாய், செலுத்தல்கள் ரூபாய்னு போட்டுக்கோங்க. இதுவுமே டபுள் சைடில் தான் போடணும். நீங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட்டில் டபுள் சைடில் போட்டுக்கோங்க. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. கைரொக்கம் 4000 கொடுத்துருக்காங்க. ஆயுள் உறுப்பினர் கட்டணம் 10,000 கொடுத்துருக்காங்க. சந்தா 15,000 கொடுத்துருக்காங்க. வாடகை 2,000 கொடுத்துருக்காங்க. தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள் இதெல்லாமே பெறுதலில் வரும் 14,000 கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு பெட்டக வாடகை 1,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பெறுதல்கள் வரும். இப்போ செலுத்தல்கள் என்ன வரும்னு பார்க்கலாம். சம்பளம் கொடுத்துருப்பாங்க, அதனால் அதை பெறுதல் எடுத்து போட்டுக்கலாம். அது 3,000. அச்சு கட்டணம் கொடுத்து தான் வந்திருக்கும், அது 2,500 செலுத்தல்களில் போட்டுக்கலாம். தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் செஞ்சால் நம்மகிட்ட இந்த அமௌண்ட் வெளியே போகும், அதனால் நம்ம செலுத்தல்களில் 10,500 போட்டுக்கலாம். முதலீடுகள் செய்தால் நம்மக்கிட்ட இருந்து அமௌண்ட் வெளியே போகும், அதனால் 25,000 ரூபாய் செலுத்தலில் போட்டுக்கலாம். இப்போது பற்று பக்கம் தான் ஆன்சர் அதிகமாக இருக்கும், அதை டோட்டல் பண்ணி 2 பக்கமும் போட்டுக்கலாம். 46,000 ரூபாய். இப்போ இது எல்லாமே டோட்டல் பண்ணால் நமக்கு 41,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 5,000 ரூபாய். இருப்பு கீழ் இறக்கப்பட்டது கைரொக்கம், அது நம்ம 5,000 ரூபாய் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றத்தின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயாரிக்கவும் சொல்கிறாங்க. விவரம் பார்க்கலாம். வங்கி மேல்வரைப்பற்று 6,000 கொடுத்துருக்காங்க. கைரொக்கம் 1,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மைதான பராமரிப்பிற்காக 2,000 கொடுத்திருக்காங்க. மைதான பராமரிப்பிற்காக கூலி செலுத்தியது 2,000 கொடுத்துருக்காங்க. சந்தா பெற்றது முந்தைய ஆண்டு, நடப்பு ஆண்டு, எதிர்வரும் ஆண்டு 3 ஆண்டுக்குமே சேர்த்து 10,500 கொடுத்துருக்காங்க. கூலி கொடுபட வேண்டியது நம்ம எடுத்துக்க கூடாது, ஏன்னா அது ரொக்கம் சாரா நடவடிக்கை, அதனால் நம்ம எடுத்துக்கூடாது. கடன் மீதான வட்டி செலுத்தியது செலுத்தல் பக்கம் வரும், அது 2,000 ரூபாய். மதிப்பூதியம் செலுத்தியது 2,800, நீர் மற்றும் மின்சார கட்டணம் 700, விளையாட்டு போட்டி செலவுகள்னு கொடுத்துருக்காங்க 2,600, விளையாட்டு பொருட்கள் வாங்கியது 1,900, விளையாட்டு போட்டி நிதி வரவுகள் 5,200 கொடுத்துருக்காங்க. உயில் கொடை 2,000, ரொக்க இருப்பு அதாவது இறுதி இருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அரங்கம் அமைப்பதற்கான பெற்ற நன்கொடை 2,000 கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கான சம் பார்க்கலாம். இப்போது நம்ம செகண்ட் சம்க்கான ஆன்சர் பார்க்கலாம். பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்குன்னு போட்டுக்கலாம். பெறுதல்கள் ரூபாய், செலுத்தல்கள் ரூபாய்னு போட்டுக்கலாம். இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, அதாவது கைரொக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சந்தா பெற்றது முந்தைய ஆண்டு 500, நடப்பு ஆண்டு 9,600, எதிர்வரும் ஆண்டு 400, இது எல்லாமே சேர்த்துனா 10,600, 500 கிடைக்கும் நமக்கு. விளையாட்டு போட்டி நிதி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,200. உயில் கொடைனா நமக்கு கொடுக்கறது, அதனால் 2,000. அரங்க அமைக்க நன்கொடை கொடுத்துருக்காங்க, அது 2,000. இப்போ செலுத்தல்கள் சைடு என்ன வரும்னு பார்க்கலாம். இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது வங்கி மேல்வரை பற்றுனா நமக்கு பெறுதல் பக்கம் வராது, செலுத்தல் பக்கம் தான் வரும். அது இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது நம்ம எழுதிக்கிறோம். வங்கி மேல்வரை பற்று எவ்வளோ, 6,000 ரூபாய். மைதான பராமரிப்பிற்கான கூலி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,000 ரூபாய். கடன் மீது வட்டி, அதாவது கடன் நம்ம கொடுக்குறோன்னா அதுக்கு வட்டி போடுவாங்க, அதுன்னா 2,000 ரூபாய் எழுதிக்கலாம் செலுத்தல் பக்கம். மதிப்பூதியம் 2,800, நீர் மற்றும் மின்சாரம் 700, விளையாட்டு போட்டி செலவுகள் 2,600, விளையாட்டு பொருள் வாங்கியது 1,900. இப்போது இன்சைடு கைரொக்கம் 300 ரூபாய் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போது இதெல்லாமே கூட்டினா நமக்கு 20,700 ரூபாய் வரும்.
இப்போ நமக்கு பற்று சைடு தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் எந்த சைடு வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கோ அது 2 சைடுமே போட்டுக்கலாம். இந்த சைடு எல்லாமே கூட்டினிங்கன்னா நமக்கு 18,300 கிடைக்கும். இப்போ இதையும் வந்த ஆன்சரையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 2,400 கிடைக்கும். இதுதான் வந்து வங்கி இருப்பு. ஏன் நம்ம வங்கி இருப்புன்னு இங்கே போடுறோம்னா, இங்கே வந்து இந்த சைடு தான் நமக்கு அமௌண்ட்டு ஜாஸ்தியாக வந்துச்சு. அப்போ ஆப்போசிட் தான் நம்ம ஆன்சர் எழுதணும். அதனால் வங்கி மேல்வரை பற்றுக்கான ஆன்சர் வங்கி இருப்பு 2,400 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.